என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸின் யூஸ் பண்ணி கொடுத்தக்கூடிய கொஸ்டினை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். கொஸ்டினோட தடவை ரீட் பண்ணிடலாம். ப்ரூவ் பை பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் 1 + 3 + 5 + etc. + 2n - 1 = n ஸ்கொயர் ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. கேபிட்டல் Nங்கிறது நேச்சுரல் நம்பர், தமிழில் வந்து இயலெண்கள்னு சொல்லுவாங்க. 1லேருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா, கொடுத்தக்கூடிய கொஸ்டினை எப்படி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, எதை யூஸ் பண்ணி, பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேட்டுட்டாலே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டாலே என்ன பண்ணணும், கொடுத்தக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும். பேர் வச்சிடலாங்களா? என்ன பேர் வைக்கலாம்? P of n சொல்லி நம்ம பேர் வைக்கணும். அப்போ P of n = கொடுத்தக்கூடிய கொஸ்டின் அப்படி தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். 1 + 3 + 5 + etc. + 2n - 1 = n ஸ்கொயர். இதை பாக்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் கேட்டுட்டாலே ஒரு 3 ஸ்டெப்பு முக்கியமான இருக்குது. அதாவது ப்ரொசீஜர், ஒர்க்கிங் ரூல்னு சொல்லலாம். அந்த 3 ஸ்டெப்பை வந்து இங்கே எழுதியிருக்கேன், உங்களுக்கு புரியிருக்காக ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பீனா ப்ரூவ், ஏன்னா பிஏபின்னு எழுதிக்கிங்க. பீனா ப்ரூவ், ஏன்னா அசியூம், பீனா ப்ரூவ். அடுத்து பாருங்கள், இந்த எண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம வந்து 1ன்னு கொடுக்கணும். இந்த எண்ணுக்கு பதிலாக 1 கொடுத்தா நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? இப்போ எண் இருக்கிற இடத்துல 1 கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? P of 1ன்னு வருங்களா, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் எண்ணுக்கு பதிலாக K கொடுக்கணும். இங்கே எண் இருக்கிற இடத்துல K கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? P of Kன்னு வருங்களா, அதை இங்கே எழுதியிருக்கேன். தேர்ட் ஸ்டெப்பில் எண்ணுக்கு பதிலாக K + 1 கொடுக்கணும். அப்போ எண்ணுக்கு பதிலாக K + 1 இங்கே கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? P of K + 1 வரும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எண்ணுக்கு பதிலாக 1, அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் எண்ணுக்கு பதிலாக K, தேர்ட் ஸ்டெப்பில் எண்ணுக்கு பதிலாக K + 1. இப்போ இங்கே வந்து P of 1 இருந்ததுன்னா பின்னாடி என்ன இஸ் ட்ரூங்கிற வார்த்தை மட்டும் சேர்த்திங்க. P of 1 is true, P of K is true, P of K + 1 is true. அப்போ எப்படி படிக்கலாம்? ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து to prove P of 1 is true, put n = 1 எதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஏன்னா அசியூம் P of K is true, n = Kங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொடுக்கணும். தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன? Pனா ப்ரூவ். டு ப்ரூவ் P of K + 1 is true, n-க்கு பதிலாக கொடுக்கணும். n = K + 1 சொல்லி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொடுக்கணும். எல்லாமே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் எழுதலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரூவ். அப்போ என்ன எழுதிக்கலாம்? டு ப்ரூவ் P of 1 இருக்குங்களா, P of 1 is trueன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? அப்போது எண்ணுக்கு பதிலாக நம்ம என்னென்னு கொடுத்துக்கலாம்? 1ன்னு கொடுக்கணும். இப்போ எண் இருக்கிற இடத்துல 1க்கு 1 கொடுக்கணும். அது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். அப்போ எண் எங்கேயாலும் இருக்குது டிக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து என்ன ரைட் ஹேண்ட் சைடு. கரெக்டுங்களா? ஃபஸ்ட் வந்து LHS எடுத்துக்கலாம். ப்ரூவ்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எடுக்கணும், ரைட் ஹேண்ட் சைடும் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். சரிங்களா? அப்போ LHSல என்ன இருக்குது பாருங்கள், இதுதான் LHSல என்ன இருக்குது பாருங்கள், 2n - 1. எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? 1 கொடுக்கணும். அப்போ எண் இருக்கிற இடம் இது தானே. அப்போ எண்ணுக்கு பதிலாக 1 கொடுத்துக்கலாம். 2 × 1 - 1. அப்போ 2 - 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 1 வரும். தெரியலையா? கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி -1 கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? 1. அப்போ LHSோட ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் வந்து 1. இப்போது அடுத்து என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கணும். RHS = ரைட் ஹேண்ட் சைடு = இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? n ஸ்கொயர். அப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? 1 கொடுக்கணுங்களா? அப்போ 1 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன? 1. தெரியலையா? அதையும் கால்குலேட்டர் அடிச்சு பார்த்துங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி x ஸ்கொயர் பட்டன் ஈக்குவல் ஆன்சர் வந்துடும். அப்போ RHSோட ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் அது 1 வருது. அப்போது இங்கே பாருங்கள், LHSோட ஆன்சரும் RHSோட ஆன்சரும் நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள்? ஈக்குவலாக இருக்குங்களா? அப்போ ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, therefore P of 1 is true. P of 1ங்கிறது உண்மைன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டோம். புரியுதுங்களா? ப்ரூவ்னு வார்த்தை வந்துட்டாலே LHS தனியாக ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், RHS தனியாக ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். 2 ஆன்சர் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வரணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, செகண்ட் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏன்னு என்ன? அசியூம். ஈக்குவலாக அசியூம். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள்? P of K is true எழுதிக்கலாங்களா? அசியூம் P of K is trueன்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம எண் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்? எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும்? K கொடுக்கணுங்களா? எங்கே? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எண் இருக்கோ அங்கே K கொடுக்கணும். அப்போ பாருங்கள், எண் இருக்கிற இடம் இங்கே இருக்குங்களா? இது கொடுத்தோம்னா P of Kன்னு வரும். புரியுதுங்களா? பார்க்கலாங்களா? இப்போ எண்ணுக்கு பதிலாக K கொடுக்கலாமா? இங்கே எண்ணுக்கு பதிலாக K கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? P of Kன்னு வருங்களா? P of K = 1 + 3 + 5 + etc. அப்படி எழுதுங்க பார்க்கலாம். 1 + 3 + 5 + etc. ப்ளஸ் இங்கே நல்லா கவனிச்சுங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். 2 இந்த எண்ணுக்கு பதிலாக தான் K கொடுக்குறேன். நல்லா கவனிச்சுங்க, எண்ணுக்கு பதிலாக K 2K - 1 = n ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதிலாக K கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? K ஸ்கொயராக மாறிடும். இது பாக்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுங்க. இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க.
எண்ணுக்கு பதிலாக எண் இருக்கிற இடத்துல கேன்னு சொல்லி வந்து நம்ம கொடுக்கணும். எங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எண் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா. அப்போ பி ஆஃப் கே 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 2க்கு 2 அப்படி எழுதிட்டேன். எண்ணுக்கு பதிலாக கே. அப்போ 2k - 1 = n² k². இப்போ மூணாவது ஸ்டெப் என்ன எழுதியிருக்க பாருங்கள், பின்னு என்ன ப்ரூவ். அப்போ 2 ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்கள். அடுத்து பி ஆஃப் கே + 1 பி ஆஃப் கே + 1 இஸ் ட்ரூன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், கே + 1ன்னு கொடுக்கணும். அப்போ வந்து என்ன புட் எண்ணுக்கு பதிலாக கே + 1ன்னு சொல்லி கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் கொடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாங்களா. பி ஆஃப் எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், கே + 1 = 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நல்லா கவனிச்சுக்குங்க 2 எண்ணுக்கு பதிலாக கே + 1. உங்களுக்கு பாருங்கள் எண் இருக்கிற இடத்துல ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கே + 1 கொடுக்குறோம். உங்களுக்கு புரியிருக்காங்க, நல்லா கவனிச்சுங்க. 2க்கு 2 கொடுத்துட்டேன், எண்ணுக்கு பதிலாக கே + 1 அடுத்து ஒரு -1 புரியுதுங்களா. = இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், கே + 1 எண் இருக்கிற இடத்துல கே + 1 கொடுங்க, அவ்வளோதான். கே + 1 ² புரியுதுங்களா. இப்போது நல்லா கவனிச்சுங்க, இது வந்து LHS, இது வந்து என்ன RHS புரியுதுங்களா. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து என்ன ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து கே + 1² நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஒன்று இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இங்கே சிம்பிளிஃபை பண்ணோம்னா கடைசி ஸ்டெப்பில் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கே + 1² வச்சுட்டேன்னா கடைசி ஸ்டெப்பில் கே + 1² ஆன்சரை நான் வந்து கொண்டு வரணும். சரிங்களா, இது இப்படி வச்சுக்கிட்டேன். இப்போ என்னென்னா பாருங்கள், இதுதான் வந்து என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நல்லா கவனிச்சுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்ன LHS கரெக்டுங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எடுத்து எழுதிங்களாங்களா. பாருங்கள் LHS = இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு நான் ரைட் ஹேண்ட் சைடோட இந்த ஆன்சரை கொண்டு வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே 2k + 1 - 1 இருக்குங்களா, அதை அப்படியே எழுதிக்கிறேன். உங்களுக்கு புரியிருக்காங்க, ஒரு ஸ்டெப் வேணும் அப்படியே வேணும் எழுதிக்கிறேன். எழுதிட்டு இங்கே நல்லா கவனிச்சுங்க, இந்த இடத்துல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுங்க. 1 + 3 + 5 + எக்ஸெட்ரான்னு இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸெட்ரா வரைக்கும் இருக்கிறத ரவுண்ட் பண்ணி ஒரு ஏரோ மார்க் கொடுத்துங்க. இந்த கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா கவனிங்க, செகண்ட் ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எழுதிடுறேன், அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷனில் இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் என்ன இருக்குது, k². அதாவது 1 + 3 + 5 + எக்ஸெட்ராக்கு பதிலாக k² கொடுத்துருக்கேன். சார் எப்படி சார் கொடுத்தீங்கன்னா, இந்த ப்ளஸ்க்கு முன்னாடி ஒரு டேர்ம் இருக்குது. இந்த ப்ளஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு டேர்ம் இருக்குது. அந்த டேர்ம் என்னென்னா 2k - 1. இந்த இடத்துல வந்து என்ன வரும்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2k - 1ன்னு வரும். இப்படி கொடுத்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிருங்க, அதனால நான் கொடுக்கல. இங்கே நல்லா கவனிங்க, 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 2k - 1 இதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு பதிலாக தான் ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டை தூக்கி எழுதுகிறோம், அதான் k². இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் 1 + 3 + 5 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 2k - 1 இதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக தான் k² யூஸ் பண்ணுறோம். தெரியலையா, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அந்த ப்ளஸ் எக்ஸெட்ரா வரைக்கும் இருக்கிறத ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக செகண்ட் ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் எடுத்து நம்ம இங்கே எடுத்து எழுதுவோம். எப்பயுமே தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து LHS வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணி காமிக்க முடியும். சரிங்களா. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 2 × k 2k 2 × 1 2 ஆல்ரெடி என்ன இருக்குது பாருங்கள் -1. இப்போ என்ன பண்ணலாம், = k² ப்ளஸ் இங்கே பாருங்கள் 2k 2 - 1 வந்து நம்மளுக்கு என்னமா 1. 2ல் 1 போயிடுச்சுன்னா என்ன வரும், நம்மளுக்கு 1 வருங்களா. இது பாருங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குங்களா, k² + 2k + 1. ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள், k + 1² வரணும். k + 1² வரும். அப்போ இதை வந்து நம்ம என்ன எழுதலாம், k + 1² எழுதலாமா. k² + 2k + 1 k + 1² எழுதலாங்களா. பாருங்கள், உங்களுக்கு புரியிருக்காக வேணால் இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், a + b² நம்ம எப்படி எழுதலாம், a² + 2ab + b² எழுதலாமா. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், k + 1² எழுதியிருக்குங்களா. அப்போ k + 1² a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, k இருக்குங்களா. அப்போ k² + 2 a-க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், a-க்கு பதிலாக என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். a-க்கு பதிலாக வந்து k, b-க்கு பதிலாக 1 + b² என்ன வரும், 1² வருங்களா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், k² + 2 × 1 வந்து 2. இங்கே ஆல்ரெடி k இருக்கனால 2k + 1. இந்த மதிப்பு மாறல பார்த்தீங்களா. அப்போ k² + 2k + 1 வந்து நம்ம என்னென்னு எழுதலாம், k + 1² எழுதலாங்களா. புரியுதுங்களா. இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள், a + b² எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து k² + 2k + 1 வரும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, RHS நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா. LHS எடுத்தோம், அங்கே பாருங்கள்
லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்தோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம எதை ப்ரூவ் பண்ணிட்டோம், ஆர்ஹெச்எஸ் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதலாம், பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ, பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்னுங்கிறது உண்மைன்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். கரெக்டுங்களா? இப்போ எழுதி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன, 4வது ஸ்டெப் வந்து இந்த ரிசல்ட்டை தூக்கி எழுதணும். 4th ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன், கொஸ்டின்லேயே இதை கொடுத்துருப்பாங்க. பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் அப்படின்னு எடுத்து எழுதணும். எழுதிட்டு கொடுத்துக்கூடிய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கொஸ்டினுக்கு ஒரு பேர் வச்சோம்ல, என்ன பேர் வச்சோம், பி ஆஃப் என்னு பேர் வச்சோமா, பி ஆஃப் என் ஈக்குவல் டு, அது அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + 2n - 1 = n ஸ்கொயர், அப்படியே எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 2n - 1 = n ஸ்கொயர்னு எழுதி இதை பாக்ஸ் பண்ணிவிட்டு இஸ் ட்ரூ, பின்னாடி என்ன வார்த்தை சேர்த்துக்கணும், இஸ் ட்ரூ, உண்மைன்னு சேர்த்துட்டு கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஸ்டினுக்கு பின்னாடி ஃபார் ஆல், இங்கே பாருங்கள் கொஸ்டினுக்கு பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் ஆல் n belongs to கேபிட்டல் N. புரியுதுங்களா? என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும், பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷனுங்கிறது எழுதிட்டு கொடுத்தக்கூடிய கொஸ்டினுக்கு பேர் வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதை எழுதி இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n belongs to கேபிட்டல் N எழுதிடணும். சரிங்களா? இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். 3 ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் n-க்கு பதிலாக 1 கொடுக்கணும், செகண்ட் ஸ்டெப்பில் n-க்கு பதிலாக k கொடுக்கணும், தேர்ட் ஸ்டெப்பில் n-க்கு பதிலாக k + 1 கொடுக்கணும். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். LHS தனியாக எடுத்து RHS தனியாக எடுத்து ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். தேர்ட் ஸ்டெப்பில் எப்பயுமே செகண்ட் ஸ்டெப்னுடைய ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் தேர்ட் ஸ்டெப் வந்து LHS வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவோம். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.